தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேயர்களுக்காக இணைந்திருப்பவர் சிபிஐ எம்எல் ரெட் ஸ்டார் கட்சியின் மாநில செயலாளர் மனோகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சுப்ரீம் கோர்ட் இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ வட இந்தியாவில் இது ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருக்குது. இந்திய அளவிலே கூட இது பேசுபொருளாக தான் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. உச்சநீதிமன்றம் சரியாக தான் சொல்லியிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் என்ன வருத்தமான செய்தி அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப தாமதம் அப்படின்னு மாதிரி பார்க்குறோம். ஏன்னா இந்தியா முழுவதும் இந்த புல்டோசர் அந்த கொடுமைக்கு எதிராக மிகப்பெரிய சர்ச்சைகள், பேச்சுகள், போராட்டங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதனால் அதெல்லாம் கடந்து ரொம்ப நாள் கழித்து என்ன செய்கிற பல மக்கள் வீடுகளையும் தன்னுடைய சொத்துக்களை இழந்த பிறகு உச்சநீதிமன்றம் நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இப்போயாவது ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. அதாவது எப்போ ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா, பொதுவாக அரசனுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படி யார் வேணாலும் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் கூட நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அல்லது சட்டத்தை மீறி என்ன செய்கிறது, வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி நீட்டிச்சு கூட என்ன செஞ்சுருக்கு, பொது இடத்தை நீட்டித்து கட்டடம் கட்டியிருக்கலாம். ஆனால் அதுக்கு என்னென்னா ஒரு முறை இருக்குது. எப்போவுமே என்னென்னா அதான் ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட முறை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு முறையாக என்ன செய்யணும், நோட்டீஸ் கொடுக்கணும். ஒரு 15 அரசனுடைய நிலத்தை நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். ஒரு 15 நாள் டைம் கொடுத்து, இந்த மாதிரி நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இதை உடனடியாக நீக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன் எச்சரிக்கை நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் நீங்கள் ஒரு வழக்கில் நீங்கள் பதிவு, அது எப்போ பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு வழக்கில் உங்களை கிரிமினல் வழக்கில் உடனே பதிவு பண்ணால் உடனடியாக வீட்டவே இடிக்கிறது அப்படின்றது, சொத்தை என்ன செய்கிறது, இல்லாமல் நிலைகுலைய வைக்கிறது இருக்குல்ல, இது மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு தான் பார்க்க முடியும். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா, அது எல்லாத்துக்கும் எதிராக பண்ணுறதில்ல. குறிப்பாக சிறுபான்மையினர், இன்னும் சிறுபான்மையினர்னு சொல்ல போனீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக தான் நிறைய என்ன செஞ்சுருக்கு. நீங்கள் ஒரு பெரிய புள்ளியிலே இருக்குது கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அங்கே பல்வேறு மனிதர்கள், மக்கள் தங்களுடைய உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து நிற்கக்கூடிய கொடுமைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதுவே ரொம்ப தாமதம்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட் இருக்குது, நீங்கள் தன்னிச்சையாக எடுக்கலாம், சூமோட்டோன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் வழக்கு தான் பதிவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீதிமன்றமே என்ன செய்யலாம், தன்னிச்சையாக தானே முன் என்ன செய்யலாம், அந்த வழக்கை இது ஒரு வழக்காக எடுத்து அந்த வழக்கை என்ன செய்யலாம், சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு உடனடியாக அந்த வழக்கு எடுக்க முடியும். அப்போ இது உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கலாம், உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கலாம். உச்சநீதிமன்றம் கூட இது ரொம்ப தாமதமாக தான் அது சரியான முடிவு சொன்னால் கூட இது ரொம்ப மிக ரொம்ப தாமதமாக எடுத்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இது ஒரு இயற்கை நீதிக்கு எதிராதல்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்பாங்க, இயற்கை நீதிக்கு எதிரானது அப்படிம்பாங்க. இது ரைட் டு ஷெல்டர் அப்படின்றது வாழ்வதற்காக எப்படி ரைட் டு லைஃப் அப்படி சொல்கிறோமோ, வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கான உரிமை எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன இருக்குது, ஒருத்தர் ஒரு இடத்துல தங்கி வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது கிட்டத்தட்ட இது என்னது, ஒரு அடிப்படையான உரிமை, அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை அப்படின்றது தான். அப்போ அதை நிலைகுலைய வைக்கிறதோ, அதை அழிக்கிறது அப்படின்றது, அது ஒரு அரசாங்கமே முன் அப்படி செய்கிறது அப்படின்றது அந்த மக்களை என்ன செய்யணும், சமமாக பார்க்க வேண்டிய தேவை அவசியம் இருக்குது. உங்களுக்கு இந்த ஈழத்தில் கூட நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் என்ன, அரசு என்ன இருக்குது, தமிழர்களுக்கான ஒரு சட்டம், அதே மாதிரி என்ன இருக்குது உங்களுக்கு சிங்களர்களுக்கு ஒரு சட்டமாக மாறி போச்சு. அதனால தான் அங்கே என்ன இருக்குது, பல்வேறு போராட்டங்கள் எல்லாமே நிகழ்வதற்கான மிகப்பெரிய இவ்வளவு ஒரு பெரிய ட்ராஜடியை சந்தித்த ஒரு ஈழம் அதுக்கான அடிப்படை காரணம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அரசாங்கம் தான். அரசாங்கம் தன்னுடைய மக்களை, தன்னுடைய குடிமக்களை என்ன செய்யணும், சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதான், அவங்களுக்கு சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றதான். இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது. நம்ம ஒன்றும் புதுசாக நம்ம ஒன்றும் சொல்லு, அரசியலமைப்பு சட்டத்திலே ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்றதான். ஆனால் அதை மீறி இவ்வளோ ஒரு அரசே ஒரு கொடூரமான பண்ணுவது இருக்குல்ல, இது போன்ற விஷயங்கள் நம்ம ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதான். உச்சநீதிமன்றம் தாமதமாக சொன்னால் கூட சரியான ஒரு தீர்ப்பை என்ன செஞ்சுருக்காங்க, வழங்கியிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்குது. அவங்க கூட அதை தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே இருக்குது, எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க, உடனடியாக ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. ஹைகோர்ட்டில் போய் ஆர்டிகல் 226ன்னு சொல்லுவாங்க,
226 இந்திய அரசியல் சட்டம் 226 படி அது சுப்ரீம் கோர்ட்டில் நான் என்ன செய்யலாம், நீங்கள் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டு கூட போடலாம். அது இந்திய அரசியல் சட்டம் வந்து 32ன்னு சொல்லுவாங்க, ஆர்டிகல் 32 படி நீங்கள் என்ன செய்யலாம், ரிட்டு ஃபைல் பண்ணி அதை நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நீங்கள் அனுப்பின நோட்டீஸை சேலஞ்ச் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கான சில சட்ட உரிமைகள்லாம் இருக்குது வந்து. அப்போல்லாம் அதை பயன்படுத்துவதற்கான அவங்களுக்கு என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், நேரம் கொடுக்கணும். இவங்க திட்டமிட்டு என்னென்னா எந்த சட்டத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன செய்கிறது, தடன்னு போய் என்ன செய்கிறது, யார் எந்த கேள்வி கேட்காம அடித்து ஒடிச்சு இப்போ காவல்துறையோடு என்ன செய்கிறது, அப்படியே போய் பாதுகாப்பு கொடுத்து கம்ப்ளீட்டாக அடித்து நொறுக்கி அந்த மக்களை வந்து நிலைகுலை வாழ்வே ஒட்டுமொத்த வாழ்வே நிலைகுலை செய்கிறது இருக்குது. பார்த்திங்களா, நம்ம பேசும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே யோசித்து பாருங்கள், ஒரு வீட்டில் குழந்தையோட பிள்ளையோட இருக்கிற திடீர்னு வந்து வீட்டை அப்படியே காலி பண்ணி அப்படியே வந்து நிலைகுலையை வைக்கிறது எவ்வளோ கொடூரமானது. ஒரு அரசாங்கமே இப்படி செய்யுது அப்படின்னா இந்த கொடூரத்தை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்க தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. அது அப்படியே பரவுது, மத்திய பிரதேசத்துக்கு பரவுது. நீ எங்கெங்கெல்லாம் வந்து பிஜேபி ஆட்சி இருக்கோ அங்கே தான் இது போன்ற செயல்கள் நடக்குது. தவிர மற்ற அரசு இருக்கிற இடத்துல கூட இவ்வளவு கொடூரமாக என்ன செய்யறதில்ல. அங்கேயும் 1-2 நடக்குது, ஆனால் இவ்வளோ கொடூரமாக என்ன செய்யறதில்ல, வெளிப்படையாக நடந்தது கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து இந்த மாதிரி புல்டோசர் ஜஸ்டிஸுங்கிறது வந்து அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அரசே வந்து அதுக்கு அனுமதிக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்களே. இப்போ இதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான புல்டோசர் வச்சு விஷயங்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு, வீடெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கோ அது மாரி வந்து இப்போ நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நடவடிக்கைன்றது அவங்க என்ன செய்யலாம்னா அடுத்த கட்டமான காம்பன்சேஷன் போல் இழப்பீடு கேட்டு என்ன செய்யலாம், வழக்கு போடலாம் வந்து. இழப்பீடு கேட்டு வழக்கு போடலாம் வந்து. அப்புறம் அவங்களுக்கு வேறு ஒன்றும் பெரிய ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வந்து. நீங்கள் இழப்பீடு கேட்டு இந்த மாதிரி வந்து சட்டவிரோதமாக எந்த விதமான எங்களுக்கு அறிவிப்பு இல்லாமல் அதனால் வந்து பெரிய அளவுக்கு எங்களுடைய வாழ்வை இழந்திருக்கோம், இதுக்கு வந்து இந்த அரசு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்னா நீங்கள் காம்பன்சேஷன் சொல்லக்கூடிய இழப்பீடு கேட்டு என்ன செய்யலாம், வழக்கு போடலாம் அப்படின்றது தான். நீங்கள் அதுதான் வேறு அந்த மக்களுக்கு என்ன செய்யலை, வேறு வழி இல்லை அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் தனிநபர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த கிரிமினல் வழக்கு போட முடியும். வந்து ஒரு அரசாங்கமே அப்படி செய்கிற போது நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவங்கள ஏற்றுலாம் எதுவும் பண்ணிட முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியும், அந்த ஒரு இழப்பீடு கேட்டு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும். அதுவும் உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ நீங்கள் என்ன செய்யலாம், நாடலாம் அப்படின்றது தான். அதுக்கான போதுமான, அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ ஹைகோர்ட்டுக்கு போகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு என்ன இருக்கணும், எல்லா ஆவணங்களும் இருக்கணும். நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க, இத்தனை ஆண்டுகள் இருந்தீங்க, ஆவணங்கள்லாம் இருக்கணும். நீங்கள் திடீர்னு வந்து வீட்டை வந்து இடித்து எல்லாத்தையும் காலி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆவணங்களோட அவங்கள்ட்ட இருக்குமா இல்லையான்றது கூட கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம கூட பார்க்குறோம் பல்வேறு வெள்ளமான காலகட்டத்தில் என்ன செய்ய முடியாது, சில நேரம் வந்து நமக்கு எல்லாமே இழந்துரும். நீ எல்லாத்தையும் கொண்டு விட, அதனால தான் நம்ம பல பிரச்சனை நடக்கும். ரேஷன் ஏதாவது வந்து குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ள காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரேஷன் கார்டு எடுத்துகிட்டோன்னா எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம், அவன் எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், தண்ணியில் போயிருக்கோம் வந்து. அப்போ இதெல்லாம் அரசாங்கம் என்ன செய்யணும், கவனத்தில் எடுத்துக்கணும். நீதிமன்றங்களும் கவனத்தில் எடுத்துக்கணும். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நிறைய நீதிமன்றங்களும் தொடர்ந்து என்ன செய்யறதில்ல, இந்த அரசுக்கு சாதகமாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு தான். அதனால் இவங்களும் திட்டமிட்டு என்ன செய்கிறாங்க, அது குறிப்பாக பிஜேபி வந்த பிறகு அவங்களுக்கான சார்பான நீதிபதிகளே கூட உச்சநீதிமன்றத்திலேருந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் என்ன செய்யுது, அது போன்ற நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து நீதிபதிகளாக ஆக்குற போக்கு வந்து இருக்குது அப்படின்றதுனால. அதனால தான் நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியலமைப்பு நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க, நீதிமன்றம், காவல்துறை, அது போன்ற நிறுவனங்கள் இருக்குல்ல, இது போன்ற நிறுவனங்களெல்லாம் காலி பண்ணுது. பாராளுமன்றத்திலே என்ன செய்யறதில்ல, ஒழுங்காக எந்த ஒரு விஷயம் முறையாக விவாதிப்பது கிடையாது, அதை அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புறது கிடையாது, எந்த விவாதம் இல்லாமல் உடனடியாக அதை என்ன செய்கிறது, சட்டத்துக்கு கொண்டு வருது. அது மாதிரி எதுவுமே மதிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே என்ன செய்யறதில்ல, மதிக்காத போக்குன்றது. கிட்டத்தட்ட பேருக்கு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்ன செய்யறது, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க வந்து ஒரு பொழுதுமே என்ன செய்யறதில்ல, ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்றது தான். புல்டோசர் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி கூட பெயர்லாம் வைக்கப்பட்டது இருக்குது. இப்போ சிறுபான்மையினர் குறிப்பாக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்களுக்கு வந்து புல்டோசரை வச்சு என்ன மாதிரியான காயெல்லாம் அவங்க நகர்த்திட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாக அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குல்ல. இப்போ இஸ்லாமியர்களை குறி வச்சு இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ்லாம் பண்ணுறதுக்கான காரணம் எப்படி இருக்குது? இப்போ ஏன்னா ஆக்கிரமிப்பு தாண்டி வேறு விஷயங்கள் கூட இல்லை, நம்ம புல்டோசர் ஜஸ்டிஸ்ன்னே சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம வந்து கொச்சைப்படுத்துறதா பார்க்குறேன் நான் வந்து. ஏன்னா அது வந்து நீதியே கிடையாது, அது புல்டோசர் நீதியே கிடையாது வந்து. அது கொடூரம் வந்து. அது வந்து புல்டோசர் கொடூரம் தான் சொல்ல முடியுமே தவிர அது புல்டோசர் ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தையே அந்த மீனிங்கே தவறான பயன்படுது. ஏன்னா ஜஸ்டிஸ் அப்படின்றது ரொம்ப உயர்ந்த வார்த்தை, அது நீதி அப்படின்றது. அதனால் இது வந்து நீதியே கிடையாது அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரியும் பிஜேபி வந்ததுலேருந்து அது சிறுபான்மையினர் மக்கள் வந்து ஏன்னா ரெண்டாவது குடிமகன்களாக
நடத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும். வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு பதற்றத்துடைய வாழ்க்கை வாழ வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள், குறிப்பாக பொய்யான பிரச்சாரங்கள், அவங்களுக்கு எதிரான பொய்யான பிரச்சாரங்கள் வந்து தொடர்ந்து என்ன செய்யப்படுது வந்து அது சோஷியல் மீடியாவிலும் சரி, திரைப்படங்களிலும் சரி, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது டிவியில் விவாதங்களில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பொய்யான பிரச்சாரங்கள் வந்து என்ன செய்யப்படுது, கட்டவிழ்த்தப்படுது. அவர்கள் பெரும் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிறது, அவங்க வந்து எல்லாத்தையும் நம்ம நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறது, இந்த நிறைய பொய்யான பிரச்சாரங்கள் வந்து வெளியிட்டு அதை வச்சு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, எப்பவுமே ஒரு ஃபாசிஸ்ட் என்ன பண்ணுவோம், அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாசிச பாஜக அப்படின்றாங்க. இன்றைக்கி ஒரு ஃபாசிச ஆட்சி நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு ஃபாசிசம் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு மக்களை என்ன செய்கிறது, அவங்கள எதிராக கொண்டு போய் நிப்பாட்டும். அது மாதிரி தான் இன்றைக்கி என்ன செய்யுது வந்து இன்றைக்கி முஸ்லீம் மக்களை வந்து எதிராக கொண்டு போய் நிப்பாட்டுறது. எப்படி அன்றைக்கி வந்து ஹிட்லர் வந்து யூதர்களை வந்து எதிராக காமிச்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி என்ன செய்கிறது, முஸ்லீம்களை வந்து எதிராக காமிக்கக்கூடிய போக்குன்றது நடைபெறுது. இது பாசிசத்தினுடைய ஒரு பல்வேறு வடிவங்களில் இது ஒரு வடிவம்ன்றது நம்ம இது ஒரு கூறு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது தான். அதனால் இதை வச்சு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இந்துன்றது பெரும்பான்மையான இன்றைக்கி வந்து இந்துன்ற ஒரு கருத்தை உருவாக்கி அப்போ வந்து இந்துக்களுக்கு எதிராக ஒன்றிணைப்பதற்காக அவங்க வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, நாங்கள் ஒரு தெளிவான அரசியல் திட்டம் வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு தெளிவான அரசியல் அது பொருளாதார கோட்பாடு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து மார்க்சியம் வந்து சொல்லுவோம், கம்யூனிஸ்ட் கட்சி சொல்ல முடியும், நாங்கள் ஒரு தெளிவான அரசியல் கோட்பாடு வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு தெளிவான ஒரு பொருளாதார ஒரு கோட்பாடு வச்சுருக்கோம். இந்த பெரும்பாலான மக்கள், இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் சமத்துவமாக வாழ்வதற்கும் ஒரு கோட்பாடு, இது மாதிரி இவங்ககிட்ட ஏதாவது இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ மக்களை வந்து பிளவுபடுத்துறது, சாதியை சொல்லி பிளவுபடுத்துறது, மதத்தை சொல்லி பிளவுபடுத்துறது, அதன் மூலமாக இந்த மக்களை வந்து என்ன செய்கிறது, அதிகார ஆட்சிக்கு அடிமைகளாக ஆட்சி செலுத்துவது. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் தான். அதான் இன்றைக்கி இவங்க அருந்ததி ராய் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, வந்து என்ன சொன்னாங்க, இன்றைக்கி வந்து 4 குஜராத்திகள் 2 குஜராத்திகள் நாட்டை வந்து விற்கிறாங்க, 2 குஜராத்திகள் வந்து நாட்டை வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அருந்ததி ராய் வந்து அவங்க அதான் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அம்பானி, அதானி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த பக்கம் பிரதமரும் அமித்ஷாவும். இப்போ இப்படி 4 பேர் குஜராத்துக்காரவங்க தான் இந்த நாட்டவே என்ன செஞ்சிட்ருக்காங்க, கபலீகராக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நலனுக்காக, இந்த பெரும் முதலாளிகளுடைய நலனுக்காக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இந்த மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய போக்கு இருக்குன்னா முஸ்லீம்களை நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டுலாம் சொல்கிறாங்க. இந்த நாட்டை விட்டு கூட வெளியில் போயிடலாம்னு நினைக்கிறோம். வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பதற்றத்துடன் ஒரு பயத்துடன் வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூழலை வந்து இவங்க வந்த பிறகு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றது. எனவே ஒரு அரசுன்றது தன் குடிமக்களை வந்து சமத்துவமாக வந்து பார்க்கக்கூடிய போக்குன்றது குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியிடம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களிடம் எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவங்களுக்கு முழுக்க அதிகாரத்துக்கு வருவதற்காக செய்யக்கூடிய போக்கு, அதிகாரத்துக்கு முழுக்க வருவதற்காக செய்யக்கூடியதான் இந்த புல்டோசர் மாதிரியான இந்த கொடூரமான செயல் அப்படின்னு பார்க்க முடியுது. இது முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் சரி, எல்லா சாதாரண வந்து எந்த சட்டத்துக்குள்ளேயும் இது என்ன செய்யாது, வராது அப்படின்றது சட்டவிரோதமான செயல் அப்படின்றது தான். தாமதமாக வந்தால் கூட பரவாயில்லை உச்சநீதிமன்றம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ புல்டோசர் ஜஸ்டிஸ்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், மற்ற மதத்தினராக இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களாக என்ன மாதிரியான நீதி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் புல்டோசர் நீதின்னு மட்டும் இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சார். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கள் குறிக்கின்றோம். நன்றி.